திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 50 இயர்ஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கேன். அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்போ என்னென்ன படங்கள் பற்றிலாம் பேசலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதாவது நல்ல காமெடி படம், நல்லா யதார்த்தமான நடிப்பு, இன்னசென்ட்டாக நடிக்கிறது. அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்பி முத்துராமன் அவருடைய டைரக்ஷனில் வந்த படம் தான் வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் அப்படிங்கிற படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன். 1987 மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன படம் இந்த வேலைக்காரன். அதாவது பார்த்தீங்கன்னா 86ல் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் குறிப்பாக சொன்னா நான் அடிமை இல்லை, அதுக்கப்புறம் மிஸ்டர் பாரத், அதுக்கப்புறம் மாவீரன். மாவீரன் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ண படம். மாவீரன் 1986ல் வந்தது. ஸோ 87ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஹிந்தி படத்துலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைமில் தான் தமிழில் வேலைக்காரன் அப்படிங்கிற படம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட். இந்த காமெடி கலந்த கமர்ஷியல் சப்ஜெக்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லலாம். நமக் ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் 1982ல் நடிச்ச படம். அந்த படம் தான் அப்புறம் பிற்காலத்தில் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பண்றாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு, சரத்பாபு நடிச்சிருந்தாங்க, KR விஜயா, அதுக்கப்புறம் VK ராமசாமி, அமலா தான் ஹீரோயின், பல்லவி நடிச்சிருந்தாங்க, செந்தில், நாசர், இப்படி ஒரு நடிப்பு பட்டாளமே இருந்தது. ஸோ இந்த படம் கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைட்டிலே உங்களுக்கு தெரியுது, வேலைக்காரன். அந்த டைட்டிலை ஹோல்ட் பண்ணவர் தான் தலைவர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு, ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பார் அந்த படத்துல. இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே VK ராமசாமி தான் அவரை வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்போல்லாம் ஃப்ளாஷ்பேக் கூட கிடையாது. இது இந்த லீனியர் நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதை போயிட்டே இருக்கும், அப்போது என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னா, அன்றைக்கி நடந்தது ஒரு விஷயத்த மறுபடியும் காமிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நடந்ததை ஒரு 30 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறது. இது ஸ்ட்ரெயிட் ஸ்டோரி. அதாவது என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல KR விஜயா தான் இன்ட்ரோடக்ஷன்ல வருவாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல KR விஜயாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவங்களுடைய முதலாளி, அதாவது என்னன்னா, KR விஜயோட ஹஸ்பண்ட் ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு. ஸ்ரீகாந்துடைய முதலாளிக்கு பிறந்த குழந்தையும் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அதாவது முதலாளிக்கும் அங்க அவருடைய தம்பிக்கும் இருக்கிற பிரச்சனையில இவருக்கு கொலை மிரட்டெல்லாம் வருது அப்படிங்கிறதுனால குழந்தையை இவங்களே வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முதலாளியை கொலை பண்றதுக்காக அவருடைய தம்பி வந்துருவாரு. அவருடைய தம்பி கொலை பண்றதுக்கு ரெடி ஆனோடனே வீடெல்லாம் தீப்பத்தி எரியும். அப்படி தீப்பத்தி எரியும் போது ஸ்ரீகாந்தும் அந்த இதுல செத்துருவாரு. அவரை சுற்றுவாங்க. அந்த மாதிரி டைம்ல KR விஜயா என்ன பண்ணுவாங்கன்னா, தான் குழந்தைய, அதாவது தனக்கு பிறந்த குழந்தைய நேரா இன்னொரு அம்மாட்ட கொடுத்து அனுப்பிச்சு, நீ நேராக கொண்டு அவங்க தாத்தாட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விலாசத்தை சொல்லிட்டு, முதலாளியோட குழந்தைய அவர் சொல்லியிருப்பார், இந்த சொத்துக்கள் எல்லாம் நீ தாம்மா நான் ட்ரஸ்டியா இருக்கணும், நீ தான் இந்த சொத்துக்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னோடனே, அந்த சொத்தெல்லாம் எப்படியாவது அந்த குழந்தைக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. இது தெரிஞ்ச VK ராமசாமி பெத்த குழந்தையவே இப்படி விட்டுட்டியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி அவமதிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் KR விஜயா சொல்றாங்க, எந்த காலத்திலையும் நான் அவனை நான் பார்த்தா கூட நான் அவனை மகன்னு சொல்ல மாட்டேன், அவனை சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ VK ராமசாமி தான் சூப்பர் ஸ்டாரை வளர்க்குறாரு. ஸோ இதில் அந்த செகண்ட் இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைட்டில் சாங்கில் தான் சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோடக்ஷன். டைட்டில் சாங்ல சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோடக்ஷன் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் கற்பனைனா, எப்படி ஒரு முகத்தை காமிக்க போறாங்க, காலிலேருந்து காமிக்கிறாங்களா, நடையா, இல்லை இப்படி ஸ்டைலா வருவாரா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி எடுத்தோன்னே அப்படி ஆரம்பிக்கும். டக்குன்னு அப்படி பாட்டு ஒரு ஒரு செகண்ட்ல அப்படி ஆரம்பிக்கும். வேலை இல்லாதவன்டா, வேலை தெரிஞ்சவன்டா, வீரமான வேலைக்காரன் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இது மனோ சார் தான் இந்த பாட்டு பாடினார். அண்ட் இந்த பாட்டு இன்ட்ரோடக்ஷனு, இந்த பாட்டில் டைட்டில் எப்படியே வரும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபர், படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரமிட் வி நடராஜன். பிரமிட் வி நடராஜன் அப்போ கவிதாலயாவில் நமது பாலச்சந்திர சாரோட தான் இருந்தார். ஸோ அதனால அவர் தான் இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில் செந்தூர் ஹோட்டல் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு சோழாச்சட்டனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஹோட்டல் சீன்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி சொன்னேன். அண்ட் இவர் VK ராமசாமி அடடா இப்படி ஊரை சுற்றிட்டு திரியிறியே, உனக்குன்னு ஒரு பொறுப்பு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது VK ராமசாமியோட ஃப்ரெண்டு சொல்றாரு,
என் பேரன் வந்து மெட்ராஸில் தான் இருக்கான், நீ அவனை பார்க்கறதுக்கு அனுப்பி வை, அவனோட சேர்ந்து ஏதாவது பொழப்புன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே போய் ரஜினி சார்ட்ட கேட்பார், நீ வந்து விட்டு போகணும், நீ பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு உடனே அவர் வந்து இல்லை உன்னை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுவார். இப்போ இருந்து ஆரம்பிக்கும் அந்த இன்னசென்ட்டான நடிப்பு என்ன சூப்பர் ஸ்டார். பட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த இன்னசென்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஒரு செகண்ட் கூட அதுலேருந்து ஒரு டிகிரி கூட ஏறி இருக்காது. அந்த இன்னசென்ட்லேயே தான் அந்த கேரக்டர் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பட்டணத்துக்கு வர்றதுங்கிற ஷாட் வந்து எனக்கு ரொம்ப இப்போல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் தோணும். அது என்னன்னா, மவுண்ட் ரோடில் எல்ஐசி பில்டிங்க்கு முன்னாடி அவர் வந்து அந்த மூர் மார்க்கெட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி, இந்த சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே நடந்தே வருவார். அப்படி நடந்தே வரும்போது அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணிப்பாங்க. ஒரு கருப்பு கண்ணாடி கையில் ஒரு பை வச்சுட்டு அப்படியே நடந்தே வர்றது. இப்பெல்லாம் போய் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி வந்து ரோட்டில் நடக்க விட்டு ஒரு ஷாட் எடுக்க முடியுமா? 1987 அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட். அதுக்கப்புறம் வந்தோடனே இவர் வழக்கம் போல பட்டணத்தை வந்தோடனே பையன் தொலைச்சிடுவார். பையன் தொலைச்ச உடனே போய் சாப்பாட்டுக்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அனாதாசிரமத்தில் லட்டு எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. யார்? கேஆர் விஜயா கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, என் பையனுக்கு நீங்கள் பிறந்த நாள் பண்ணா, அம்மா எனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் அப்படின்னு ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து அது சொல்லும்போது, எனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள், ஆனால் என் கையில் இருக்க படமும் தான் போச்சுமா அப்படின்னு அது சொல்லும் போது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பெரிய மாஸ் சூப்பர் ஸ்டாரை அந்த இன்னசென்ஸ் கேரக்டரில் பார்க்கறது அப்படிங்கிறது இப்பவும் எல்லாரும் விரும்புவாங்க. அவர் எப்பயாவது இன்னசென்ட்டாக நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தலைவா அப்படின்னு. ஏன்னா ஒரிஜினல் டைஹார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் ரஜினி சாருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இன்னசென்ட் வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் அப்படின்னு. அதனால வந்து அந்த கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ உடனே வந்து அந்த லட்டு வாங்கிட்டு போயிடுவார். அப்போ போய் அந்த ஃப்ரெண்டை போய் பார்க்குற காட்சி இருக்கும். அதில் வந்து செந்தில் வந்து எத்தனை படங்கள் வந்து ரஜினி சாரோட நடிச்சிருக்காருன்னு நான் கனெக்ட் பண்ணல. பட் ஆனால் அவர் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, செந்தில் அண்ட் ரஜினி காம்பினேஷன் அப்படிங்கும்போது முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டை இவர் எடுத்து போட்டுக்கிறது, இவருக்கா அவர் அடி வாங்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக இருக்கும். அப்போ செந்தில் வந்து என்ன பண்ணுவார்னா, வையாபுரின்னு அவர் தான் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர். போய் ரஜினி வந்து அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த என்ன சொல்றது ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணாரு, எவனோ ஒருத்தர் ஜன்னலை பேத்து உள்ள போக ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அடிப்பார். அடிச்சா பார்த்தா அது செந்தில் அடின்னு அடிச்சோன்னே, ஏன் நடிக்கிற அங்க பாரியா அப்படின்னா, வையா பெரிய போட்டோகிராஃபர்னு போட்டுக்கணும். அப்படி போட்டோம்னால திருடுறதே தப்பு, அதுலயும் என் ஃப்ரெண்ட் வீட்லயா திருடுற அப்படின்னாரு. ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரெண்ட், அது வந்து இங்கிலீஷ். என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதுங்கிறது கலோக்கேல். இவர் என்ன பண்ணுவார்னா, என் ஃப்ரெண்டு வீட்லயா திருடுற, அப்படி இல்லை, என் ஃப்ரெண்ட் வீட்லயா திருடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிப்பார். எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து செந்தில பார்க்கறதுக்கு ஒரு 2 கேரக்டர், பைல்வான் ரங்கநாத், இப்போ நிறைய இந்த யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நிறையா படம் வந்து படங்களில் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் நிறையா பண்ணுவார். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து செந்தில பார்த்துட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோ, இவரை வந்து ஃபோட்டோ எடுத்து அவருடைய ஒருத்தட்ட கொடுத்தா அது கேஸ். அதாவது என்னன்னா, இவர் வந்து கள்ளப்புருஷனா நடிச்சிருப்பாரு. யார்? பைல்வான் வந்து கள்ளப்புருஷன். நல்ல புருஷன்ட்ட வந்து அந்த போட்டோவை காமிச்சா அது கேஸ் ஆகிடும்னு சொல்லி நேராக, ஏய் ஐயாபுரி, அந்த போட்டோ எங்கடா இருக்கு? போட்டோ கேமரால இருக்கு அப்படின்னு. அந்த கேமரால இருக்க கேமரா எங்கடா இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்போ அன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது இதுதான் வந்து நகைச்சுவை காட்சிகள். இப்பவும் ஆனால் அந்த நகைச்சுவை காட்சிகள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, செந்திலுடைய யதார்த்தமான நடிப்பின் காரணமாக. அப்போ இந்த கேரக்டர் வந்து அது கேட்கறதும், அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாரை வந்து மாற்றி வந்து ரஜினி சாரை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதும். அப்போ ரஜினி சார் கடைசியாக கேட்பார் வந்து, நானும் பழைய ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. அப்போ நானும் அடிச்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அடிப்பார். அடிச்சுட்டு அடுத்த நாள் ஹோட்டல் போனோம்னா, அந்த ஹோட்டலில் போனப்போ கூட அந்த இன்னசென்ஸ் சொன்னால, அந்த இன்னசென்ஸில் வந்து அப்படியே அந்த ஹோட்டல் அப்படியேங்காரு, அப்படி பார்க்குற பார்வையே நல்லா இருக்கும். ஐயோப்பா எவ்வளோ பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லி, அந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அவர் டக்குன்னு கேட்பார், இவ்வளோ பெரிய டீ கடையா அப்படின்னு வேற. ஏய் டீ கடையாடா, இது 5 ஸ்டார் ஹோட்டல், எல்லாமே 5 மடங்கு விலை ஜாஸ்தி அப்படின்னு. அப்ப அங்க ஒரு பார்ட்டி ஃபீல். அந்த பார்ட்டியில வந்து ஒருத்தர் பாட்டு பாடுறது, அந்த பாட்டு சரியான பாட்டாகும். அது என்னன்னா, எங்குதே மனம் தங்குதே சிம்மம். அது ஆக்சுவலா எஸ்பிபி சார் தான் வந்து பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வாய்ஸ் நல்லா தெரியும். அந்த பாட்டு வந்து முடிஞ்சோடனே உடனே அப்பெல்லாம் அந்த அந்தாக்ஷரி அப்படின்னு சொன்னா நிறைய பேர் புரியாது. உடனே வந்து நாசர் சொல்லுவாரு, இந்த பாட்டு இதோட முடியணுமா,
இது பேர் ரிலே சிங்கிங். இவர் எந்த வரியில விட்டாரோ அந்த வார்த்தையிலேருந்து அடுத்தவங்க பாட்டை தொடங்கலாம் அப்படின்னா அந்த தினம் தினம் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமலா வந்து அப்பதான் இன்ட்ரோடக்ஷன், அந்த பாட்டில் இன்ட்ரோடக்ஷன். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இவர் செந்தில் கேட்பார், நீ தான் வந்து ஊர்ல நிறைய பாட்டு பாடுப்பா, பாப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்வாரு. அப்ப சொல்லும் போது உடனே இவர் வந்து செந்தில் வந்து அந்த வாய்ஸ் அப்படின்னு டக்குன்னு பாட்டு அப்படி எடுப்பாரு, செமையா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா அந்த மெட்டு சொன்னோன்னு பாட்டு எடுக்கிறது அவ்வளோ நேச்சுரலா இருக்கும். அந்த கட்டு தான் முக்கியம். அந்த கட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டு சொன்னா டக்குன்னு அப்படி பாட்டு எடுக்கிறது. அந்த பாட்டை எடுத்து முடிச்சோன்னா உடனே அந்த பாட்டு வந்து ஃபுல்லாக வரும். அந்த பாட்டில் உள்ள வரிகள்லாம் செமையாக இருக்கும். தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் சோத்துக்குள்ள பாத்தியை கட்டுற பட்டணம் பட்டணமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு லைன் எல்லாம் வந்து சூப்பர் லைன். அதில் வந்து அந்த ரொம்ப அழகா சொல்லுவார், கட்டான கட்டிடங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு. ஒரு பெரிய ஒரு நாட்டில் உள்ள பிரச்சனையை ஒரு பாட்டிலே சொல்ற மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, பட்டணங்கள்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த பாட்டு முடிஞ்சோன்னே ஒரு வேலைக்காக வந்து கூட்டு போவார் செந்தில். வேலைக்காக கூட்டு போகும்போது தான் இந்த வெரி ஃபேமஸ் காமெடி அந்த இங்கிலீஷ் பேச வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது பிற்காலத்தில் வந்து இல்லை, அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் கிராஷ் இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட வச்சுருந்தாங்க. இவர் போயிட்டு நாசர் வந்து கேட்பார், பட்டணத்துக்கு வந்திருக்கே, உனக்கு நல்லா படிக்க தெரியும், உன் பேர் என்ன அப்படின்னா, சார் ஐ எம் ரகுபதி சந்தாப் கஜபதி சந்தாப் பழையபதி சார். எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தாத்தா 3 விஷயம் சொல்லியிருக்காரு, ஒன்றா கடமை கண்ணியம் கட்டுப்பாடா அப்படின்னு வந்து செந்தில் கேட்பார். அதான் இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பூட்டை உடைக்கிற மாதிரி உடைச்சிருவார். அது இந்த பூட்டை உடைக்கிறது ஒன்று இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஜன்னலை திறந்துட்டு பாருல, அப்போ ஒரு டயலாக் வரும். அந்த டயலாகை நாங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக என்னன்னா அந்த பூட்டியிருக்கோம், பிள்ளை பூட்டு சாவியை தொலைச்சிட்டேன், அதனால தான் வந்து ஜன்னலை திறந்தேன் அப்படின்னு அப்படின்னு இதுக்கு ஒரு பேட் லாக்கு, இதுக்கு ஒரு பூட்டு வா அப்படின்னு அந்த டயலாக்கை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிடுவோம். அந்த பூட்டெல்லாம் வந்து டக்குன்னு இப்படி திறக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை வாங்கி தர சீன்ல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் வந்து அந்த நாசர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது நாசர் வந்து பேர் கேட்பார், அந்த சந்தாப் வடையாபதி சந்தாப் கஜபதி அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுடுவார். முடிச்சோடனே பட்டணத்துக்கு வேலைக்கு வந்திருக்கு, உங்க தாத்தா வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து தில்முல்லு படத்துல வந்து அந்த வேலை வாங்குற சீன்ல அதே சீனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன். உங்க தாத்தா வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, 3 விஷயம் சொல்லியிருக்காரு சார். என்னன்னா, அடுத்தவன் பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் ஆசை வைக்காத, உப்பிட்டவனே உயிர் உள்ளவரே என்ன, அநியாயத்தை அடிப்படையாக அடிச்சு தூள் பண்ண அப்போதான் டக்கரா இருப்பேன்னு சொல்றாரு சார். எங்க தாத்தா சொன்னது சரிதான் சார். அது சொல்லும் போது அவ்வளோ இன்னசென்டா இருக்கும் அது. அண்ட் அந்த நாசர் உடனே சொல்றாரு, பட்டணத்துக்கு வந்து இங்கிலீஷ் பேச வருமா, உடனே சார் இவருக்கு எங்க சார் இங்கிலீஷ் தெரிய போதும், ஷட் அப் சார், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ், யூ பிளடி ஃபெலோ. அது வந்து ஒரு ஃபாஸ்டா சொல்லிட்டு அவர் கிரிக்கெட் பத்தி சொல்றாரு, இது பத்தி சொல்றாரு. ஓகே அப்படின்னா அவர் வந்து வேலை கொடுத்துருவாங்க. அமலாவை போய் மீட் பண்ண போவார். அமலா தான் வந்து வேலை கற்றுக் கொடுக்கணும். அமலா தான் அந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்கள போய் பார்க்கும்போது, முதலாளி அம்மா நீங்க தான் எனக்கு வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்க போறீங்க அப்படின்னாரு. டக்குன்னு வந்து அமலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அமலாவுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, அது எப்படி லவ் ஆரம்பிச்சதுங்கிறதே தெரியாது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டை அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த பாட்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இவருக்கு அமலாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ எப்படி வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் சீன்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்க, யார் அந்த பொண்ணு, அது ஒரு அழகான பொண்ணுங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும், நீங்கள் தான் அந்த அழகான பொண்ணு அப்படின்னு அவங்க வெக்கப்படும் போது இல்லை, ஐயோ வெக்கப்படாதீங்க அப்படின்னு. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த கதையில வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர், ஆக்சுவலா என்னன்னா இவர் தான் முக்கியமான கேரக்டர். இன்னொரு முக்கியமான கேரக்டர் கூட சொல்லக்கூடாது. என்ன அது யாருன்னா சரத்பாபு. அந்த முதலாளிக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையனை பாதுகாக்கிறதுக்காக தான் கேஆர் விஜயா போனான்னு சொன்னாலும் இதுதான் சரத்பாபு கேரக்டர். சரத்பாபு வந்து இதுல அவரை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது தான் கதை ஆரம்பிக்கும். அவர் வந்து நம்மளை கொல்றதுக்கு அம்மா தான் திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேஆர் விஜயா மேல அவர் ரொம்ப டவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்த உடனே எப்பவுமே கேஆர் விஜயா இல் ட்ரீட் பண்றது, எப்படி என்னை கொல்றதுக்கு தானே இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி வந்து ரொம்ப இதுவாகி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு நட்பாயிடும். ரஜினிகாந்துக்கும் இவருக்கும் அப்போ சரத்பாபுக்கும் வந்து நட்பாயிடும்.
அப்படி 2 பேருக்கும் நட்பானப்போ என்ன ஆகும்னா இவர் சொல்லுவார், கண்டிப்பாக உங்களை யார் கொலை செய்ய வந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிக்கத்தான் என்னுடைய வேலை, இந்த வேலைக்காரா அதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு என்னென்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாங் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ஸ்லாங் வந்து அதுக்கப்புறம் வந்த ரஜினி சார் படங்களில் வந்து நிறையா அந்த மாதிரி வந்து டைலாக் இல்லை. அந்த டைலாக்னா அந்த ஸ்லாங் ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரு ரஜினி சாருடைய அந்த ஃபாஸ்ட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே வந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லுவோம். அப்போ வந்து அந்த சொல்கிற ஸ்லாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இவர் வந்து சரத்பாபுவோட ஃப்ரெண்ட் ஆனோடனே அப்புறம் சரத்பாபு நீ தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கணும், அவர் ஒரு விஷயத்துக்காக காப்பாற்றுவார். ஒரு பொண்ணு வந்து திருடிட்டு போயிடும், கூட இருக்கிற பொண்ணை திருடிட்டு போயிடும், உடனே அந்த பொண்ணை வந்து காட்டி கொடுப்பாரு. காட்டி கொடுத்தோன்னா அவர் வந்து கிளம்பிடுவார். இதில் ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட். அது வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக கொண்டாடுறோம். அன்னைக்கு 1986 அவர் வந்து அன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், ஆனால் 87 அன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு பாரில் ஒரு சீன், இந்த சீன் வந்து ஒரு 1-1.5 நிமிஷம் இருக்கும். அதாவது என்னென்னா சரத்பாபு வந்து பாரில் இப்படி உட்காந்துருப்பார், அந்த பக்கம் பார் உள்ள வந்து ரஜினி சார் நின்றுருப்பார், இந்த பக்கம் வந்து நாசர் வந்து டைலாக் பேசுவார். ஸோ நாசரும் இவரும் ஒரு கான்வர்சேஷன், இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு டான்ஸர் வந்திருக்கா, அவன் வந்து இது மாதிரி நீங்கள் பார்க்கணும், அதை வந்து டான்ஸ் ஆனால் அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ரஜினி சாருக்கு டயலாகே கிடையாது. டயலாகே இல்லாதப்போ அவர் வந்து இல்லை அப்படியே நிற்பார். அதானே இவ்வளோதான் எக்ஸ்பிரஷனு, அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து இவர் தான் ஹீரோ, அவர் தான் மெயின் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு ஒரு டைலாக் இல்லாமல் அவர் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், அதாவது 2 பேருக்கு டைலாக் பேசிட்டு அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு 2வது படம் அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் ஏதாவது படம் பார்க்கும்போது வந்து நான் சொல்கிறேன். அதில் ஒரு படம் வந்து தர்மயுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்டை ஆர்சி சக்தி அந்த படத்துடைய இயக்குனர் அவர் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கார். தர்மயுத்தத்தில் ரஜினி சார் வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பார். சேரில் உட்காந்துருக்கும் போது ரஜினி சாரோட தங்கச்சி கேரக்டருக்கும் ஸ்ரீதேவி கேரக்டருக்கும் டைலாக், அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே வருவாங்க. அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் உட்காந்தே தான் இருப்பார். ஆக்சுவலாக வந்து மற்ற வேற யாராவது ஹீரோஸாக இருந்தால் நான் ஏன் சும்மா உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நீங்கள் எனக்கு சீன் இல்லைல்ல, நான் ஏன் சும்மா உட்காரணும், அதனால நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் வச்சு எடுத்துருங்களேன் க்ளோஸில் அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். ஆனால் ரஜினி சார் வந்து சீனுக்கு என்ன வேணும், அந்த இடத்துல நான் இருக்கணுமா, நான் இப்படி நிற்கணுமா அப்படின்னா நிற்பார். அதுதான் வேலைக்காரனில் நான் பார்த்த அடுத்த ஒரு காட்சி. ஸோ சரத்பாபு சார் வந்து இதில் நிறைய அவரை நோக்கி தான் கதை போயிட்டே இருக்கு. ஏன்னா அவரை தான் கொலை பண்ண வரான். ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இல்லை, அதை கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து இவர் தானே ஹீரோ, இவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவர் வந்து ஒரு கேரக்டர் தானே, அந்த கேரக்டருக்கு வந்து அதை கொலை பண்ண வராங்க, அதான கேரக்டர். அப்படி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஹீரோ அப்படின்னாலே சரத்பாபு சார் தான் மெயினான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய சீனில் வந்து ரஜினி சாருக்கு டைலாகே இருக்காது, சைலண்டாக நிற்பார். முதலாளி சொல்லுங்க முதலாளி அப்படின்னா இவ்வளவுதான், இதுக்கு மேல இருக்காது. அப்போ அவர் சொன்னதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், பெரிய டைலாக் எதுவும் இருக்காது. இதை கேட்கும் போது வந்து ரஜினி சார் வந்து என்ன சார் இந்த படத்துல வந்து நமக்கு எதுவும் பெரிய ஸ்கோப்பே இல்லையே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது இருந்தாலுமே அந்த கேரக்டரை எவ்வளவு அழகா பண்ணணுமோ அப்படி அழகா பண்ணுவார். இன்னும் சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கரெக்டா கேட்டுட்டு இப்படி பண்ணுமா சார், பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பண்ணுவார். கொஞ்சம் கூட வந்து அந்த இடத்துல வந்து அது சப்போஸ் அவர் மனசுக்கு ஒப்பலைன்னா கூட வெயிட் பண்ணி பார்ப்பார். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகுதில்ல, ஒருவேளை அது ஒர்க் ஆகிடுமோ. ஏன்னா டைரக்டர்ஸ் தான் ஒரு ஆர்டிஸ்டை நல்லா மோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் மனசில் ஸ்ட்ராங்காக நினைக்கிறார். அதனால தான் வந்து வித்தியாசமான டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணும்போது ஹி ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி. ஒரு டிஃப்ரெண்டான டைரக்டர், நீங்கள் எப்படி என்ன காமிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த இது வந்து ரஜினி சாருக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. ஸோ இந்த கதையில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், வி கே ராமசாமி அவரோட செக்மெண்ட். ஒரு காமெடி சீன் அது. அந்த வி கே ராமசாமி வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஃபாரினர் மாதிரி கெட்டப்லாம் போட்டு ஒயிட் ஹேர்லாம் வச்சுட்டு கோட் சூட்லாம் போட்டு வருவார். வந்துட்டு அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணும்போது இவர் வந்து நேராக போய் தாத்தா அப்படின்வாரு, யார் மேன் உங்க தாத்தா அப்படின்னு அது சொல்றதில்ல. அவர் சொல்லிட்டு வந்து இல்லையே நீங்க தாத்தா தானே அப்படின்னு சொன்னா அந்த ஹோட்டலுக்கு போனோன்னே அது இன்னைக்கும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கிளப்ல நிறைய பேர் டான்ஸ் ஆட போதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சுவிட்ச் அமுத்தோடனே ஹோட்டலில் மியூசிக் வரும், வி கே ராமசாமிங்காரு அப்படின்னாரு. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு சொன்னாரு,
என்ன ஆட்டோ இது, நான் ஹோட்டல் மியூசிக் எப்படி மேன் அப்படின்னாரு. அவ்வளோ மியூசிக் சுமாராக இருக்குதான், அதனால தான் அப்படி ஆடுறாராம். அதை நின்ன இடத்துல விக்ரம் இப்படின்னு ஆடுவார். அது நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாடல்கள், இதில் பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, அமலா வந்து ஃபர்ஸ்ட் இதில் அவங்க அண்ணன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் தத்தளிச்சிருவாரு. அப்போ ஒரு ஃபைட் சீன் வரும். ஷான் ஹுசைனி இதில் பண்ணியிருக்காரு. ஷான் ஹுசைனி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒரு ஃபைட் சீன் வருவார், ஒரு சீன் வருவார், அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வருவார். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு அது என்ன சொல்றது, அமலாவுக்கு வந்து இவருக்கு ஒரு ட்ரீம் சாங் வரும். அந்த ட்ரீம் சாங் ரொம்ப பெரிய சாங் அதுதான் வந்து அந்த பாட்டு தான் வந்து காஷ்மீரில் எடுத்திருப்பாங்க. காஷ்மீரில் வந்து அந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறது. சரி, இப்போ வந்து ஒரு 92க்கு அப்புறம் வந்து ரோஜா படம் வந்தப்போ சொன்னாங்க, அந்த காஷ்மீர்ல வந்து புது வெள்ளை மழை எடுக்கும்போது நமக்கு அப்படியே தியேட்டரில் பார்க்கும்போதே நமக்கே குளிருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் ஏசி திரையரங்கங்கள் இல்லை. ஆனால் அப்போ வந்து சிம்லா ஸ்பெஷல், இந்த இதில் வேலைக்காரன்ல இந்த பாட்டு, இதெல்லாம் காஷ்மீரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பாட்டு கூட பிரபு சார் படம் ஒன்று, பிரபு சார் ராதா படம் ஒன்று, அந்த படமும் அதே மாதிரி, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த காஷ்மீரில் எடுத்த இந்த பாட்டு வந்து வேலைக்காரன்ல வந்து எகெயின் வந்து மனோஜ் சார் தான் பாடிப்பார். மனோஜ் சார் வந்து என்னன்னா, இதுல வந்து அந்த சரணத்துல வந்து ஒரு இது வரும், இது வந்து கேட்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஆனால் பாடும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து மனோஜ் சார் வந்து ரொம்ப ட்ரெயின்டு சிங்கர். அது வந்து ஒரு கர்நாடிக், ஹிந்துஸ்தானு, இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பாடும்போது அவருடைய பாடல்கள் நீங்கள் திருப்பி பண்ணாதான் தெரியும், அது ரொம்ப கஷ்டமான இடம் அப்படின்னு சொல்லி. ஐ மீன், என்ன மாதிரி மியூசிக் தெரியாத ஒரு சிங்கருக்கு, ஒருவேளை மியூசிக் தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக பாடிடலாம். என்ன மாதிரி மியூசிக் தெரியாத ஒரு சிங்கருக்கு, ஒரு பாமரனுக்கு, இசை தெரியாத ஒரு பாமரனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பாட்டு தான் இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அதில் தான் வந்து அந்த ரஜினி சார் அமலா பாட்டு, அது அதில் அமலாவுக்கு வந்து பரதநாட்டியம் இருக்கும். அந்த பரதநாட்டியம் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அதனால அந்த பரதநாட்டியம் செக்மெண்ட் ஒன்று வச்சு அந்த பாட்டு வந்து ஒரு 3 சரணம் வரும். 3 சரணம் வரும்னு நினைக்கிறேன். 3 சரணம் வரும். அது வந்து ஒரு 3 இல்லை, 2 சரணம் தான், பட் ரொம்ப பெரிய சரணம். அது மாதிரி நல்லா இருக்கும் அது. ஸோ இந்த பாட்டு வந்து ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னா, அப்போ வந்த ஒரு ஆர்டிக்கிள் நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன். அந்த காஷ்மீர் ஷூட்டிங்கில் எப்படி இருந்திருக்கும், ரஜினி அமலாவோட ஷூட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தப்ப, திடீர்னு பார்த்தா ரஜினி சாரோட அவங்க ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் இருந்தாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அந்த ஷூட்டிங்க்கு காஷ்மீர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லதா ரஜினிகாந்தும் கூட போயிருக்காங்க. ஆஹா, ஒண்டர்ஃபுல். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒரு பர்சனல் ட்ரிப்பாகவும் அது இருந்திருக்கு. அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாடல்கள், அந்த ஷூட்டிங்கை எடுத்த விதம், அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதில் அந்த பாட்டு பற்றி சொல்லும்போது, இங்கே வந்து அந்த தாத்தாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அதாவது தாத்தாவை நம்ம தாத்தா தான் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் உடனே வந்து நிறைய பெண்களோடு இருக்க மாதிரியும் குடிச்ச மாதிரியும் அது வந்து ஒரு ஜாலியான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டும் சரியான பாட்டு. அந்த மாமனுக்கு மயிலாப்பூர் தான், அது வந்து மலேசியா படிப்பார். சூப்பரா இருக்கும். பார்த்துக்கிட்டது தாம்பரத்துல, பழகிக்கிட்டது மாம்பழத்துல, அணைச்சிக்கிட்டது வட்டியில டோ அப்படின்னாரு. அது ஒரு ரைமிங். இப்பெல்லாம் அந்த ரேப் பாட்டெல்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அந்த பாட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அந்த அதில் ஒரு ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு டான்ஸரே தான், ஐ திங்க் புலியூர் சரோஜாக்கா தான் வந்து டான்ஸ் ஆனாங்களா எனக்கு டவுட்டாக இருக்குது. அது எனக்கு யார் ஆனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த பாட்டு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மலை மாம்பழம் விமலா வில்லிவாக்கம் கேன்னு சொன்னோன்னா கீழ்ப்பாக்கம் அப்படின்னு, அது மாதிரி அந்த ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள பாட்டு அப்படிங்கும்போ, இப்போ கேஆர் விஜயா, சரத்பாபு, ரஜினிகாந்த் அவங்களுக்குள்ள அந்த ட்ரையாங்கிள் என்னன்னா, இவருடைய ரஜினி சாரோட அம்மா தான் கேஆர் விஜயா. இப்போ ரஜினி சாருக்கு அது எப்போ தெரியும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் வந்து சரத்பாபுக்கு வந்து எப்போ அந்த அவங்க மேலே ஒரு ஃபுல் கோவம் வருது அப்படிங்கிறதும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் வந்து சரத்பாபு ரொம்ப டென்ஷனாகி கத்தணும்னா அவர் உண்மையை சொல்றதை ரஜினி சார் கேட்டுருவார். ஓ, அப்போ இவங்க தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி போகும்போது, நான் வந்து உங்கள் பையன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தாத்தாவுக்கு அந்த பக்கம் தாத்தாவை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். அவன் போய் சொல்லும்போது அவன் வந்து அவங்க அம்மா அவங்க கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்றாரு, எங்கள் அம்மா என் கூட இல்லை நினச்சிருந்தேம்மா, ஆனால் எங்கள் அம்மா என் கண் முன்னாடியே தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்கம்மா, உங்களை நான் என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைலாகும் அதாவது அழுதுகிட்டே பேசுகிற ஒரு டைலாக் தான். அந்த டைலாகுடைய மாடுலேஷன், அவர் பேசுறதெல்லாம்
அவ்வளோ இன்றைக்கும் ரசிச்சிருக்கேன். நான் மிமிக்ரி பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்லாம் எடுத்து பார்ப்பேன். அதாவது என்னென்னா, அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஜாலியாக பேசுறது பண்ணுறாங்க, இப்போ மேடையில் பேசுறது பண்ணுறாங்க, அப்புறம் அவர் எப்படி வந்து கதை சொல்கிறார் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா, அந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த என்ன சொல்கிறதுனா ஒரு எமோஷ்னல் பாயிண்ட்ல வரக்கூடிய டைலாக் அது, அப்புறம் வெக்கப்படும் போது பேசுறது, இப்படி எல்லா ஸ்ட்ரக்சரையும் நான் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய மாடுலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் ரொம்ப சொல்லணும்னா பசங்கள்லாம் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஹி இஸ் ஸோ அப்சஸ்ட் வித் ரஜினி சார் அப்படின்னு. அப்சஸ்ட்னா உள்ளே இறங்கிட்டார், நாடி நரம்பு சதை புத்தி ரத்தம் எல்லாத்துலேயும் ரஜினி வெறி ஊறி போயிருக்கு அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த கான்செப்ட் அதே மாதிரி வந்து இதில் இந்த பாட்டு, இந்த இது மாமனுக்கு மயிலாப்பூருடைய பாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சாங். இந்த எமோஷனல் சாங் வந்து அப்போல்லாம் வந்து படத்தில் வந்து பேத்தோஸ் சாங்னு ஒன்று வரும். ஓகே, நடுவில் இன்னொரு சாங் ரொம்ப அருமையான சாங், பல்லவியோட பல்லவி வந்து ஒரு டான்ஸ் கிளப்ல ஒரு சாங் வரும். அதுல வந்து எனக்குத்தான் எனக்குத்தான் ஒரு பாட்டு வரும். ஒண்டர்ஃபுல் கம்போசிஷன், எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அந்த அந்த கம்போசிஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு. எஸ், அந்த பாட்டு பாண்டது வந்து இந்த எனக்குத்தான் உன் உயிரும் எனக்குத்தான் அப்படிங்கிற அந்த பாட்டு பாண்டது வந்து சசிரேகா. வந்து வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து நான் ரொம்ப அருமையான ஒரு கம்போசிஷன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் என்னன்னா, ரீ ரெக்கார்டிங், இசைஞானி இளையராஜா அவருடைய ரீ ரெக்கார்டிங். அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து எக்ஸாக்டா வந்து வி கே ராமசாமி வந்து அந்த வேஷம் போட்டுட்டு ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது ரஜினிக்கும் வி கே ராமசாமிக்கும் வந்து ஒரு ஷாட் வைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படி லைட்டா அப்படி வரும். என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி கேட்டுன்னா, மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல, இந்த பாட்டு. இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து பாசப்பறவைகள். பாசப்பறவைகள் வந்து சிவகுமார் சாரும் மோகன் சாருக்கும் இந்த பாட்டு இருக்கும். ஸோ இதை அழகா அந்த லைட்டா அந்த ஒரு சின்ன ஒரு டியூன் மட்டும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இப்போ கேட்டப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சே, அழகா அந்த ஒரு பாட்டோட டியூனை லைட்டா எடுத்திருக்காரு. இன்னும் நிறைய அவர் வந்து ரீ ரெக்கார்டிங்ல ஃபர்ஸ்ட் போட்டு அது நல்லா வந்து, அதாவது என்னன்னா, ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் ரீ ரெக்கார்டிங் தனி, மியூசிக் பாடல்கள் தனி, அப்படி இல்லை. அவர் மனசுல தோன்றது, அவர் எண்ணத்துல இருக்கிறது எல்லாமே மியூசிக் தான். அது எங்கெங்க பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிப்பார். இதை பாட்டா போட்டுக்கலாம்யா, இது ரீ ரெக்கார்டிங்கில் போட்டு, அந்த ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்குல்ல, அதை விட பாட்டா போடலாம்யா அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷம் இசைஞானி. அவரை பற்றி வேற என்ன சொல்றது, நிறைய இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த படம் வந்து அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது இன்னொரு முக்கியமான ஒரு சாங் வரும். அதாவது என்ன, ரிவீல் ஆகிடும். ரிவீல் ஆனது என்னன்னா, இப்போ ரஜினி சாருக்கு தெரிஞ்சு போயிடும், தாத்தா தான் வந்து இந்த மாதிரி அம்மாவை பேசி விரட்டிட்டாரு, அதனால தான் நான் வந்து அம்மா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட வந்து சண்டையெல்லாம் போட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சரத்பாபு வந்து சண்டை போட்டு, நீ என் பெத்த அம்மாவே இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ என்னை வளர்த்த அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போட்டு அவர் போயிடுவார். அப்போ தான் ஒரு பாட்டு இவருக்கு, ரஜினி சாருக்கு, அந்த உழைப்பாளர் சிலையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, இந்த பாட்டு மலேசியா வாசுதேவன் அவர்கள். எக்ஸ்ட்ரானரி சாங். இது என்ன ஒரு பியூட்டினா அந்த பாட்டுல, அந்த சரணம் வந்து தானே 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 அப்படின்னா இது போயிட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தா இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தேன். தன்னானே ஒரு ஸ்ட்ரெச்சு. இந்த பேத்தோஸ் சாங் மலேசியா வாசன் அவர்கள் வந்து அந்த பாடல் பாடுறப்போ, அதாவது ஒரு மூச்சுல ஒரு பிரெத்துல பாடுறது அப்படிங்கிறது அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த பாடல். ஸோ இந்த பாட்டு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேத்தோஸ் சாங். பட் பேத்தோஸ் சாங்கா இருக்கிறதுனால நிறைய இடத்துல அதை கேட்க மாட்டாங்க, இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது வந்து சோகமான பாடல் அப்படிங்கிறதுனால. ஆனா சோகமான பாடல்ல ரொம்ப சுகமான ராகம், அது அருமையான ஒரு பாடல். அஃப்கோர்ஸ் அது என்ன ராகம்னு எனக்கு தெரியாது. அண்ட் அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து இந்த பாடல்கள்லாம் முடிஞ்சிருந்தாலும் RN சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நாசருக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்து அவருடைய பேசுற ஸ்லாங், அவர் எல்லாமே ஒரிஜினல், எல்லாம் அவங்க ஒரிஜினல் வாய்ஸ்ல தான் பேசிப்பான். அவர் பேசுற ஸ்லாங்கே ரொம்ப நல்லா இருக்கும்.
அதாவது என்னன்னா அவனை இங்கே கூட்டிட்டு வந்து அவன் எப்படியாவது கொல்லணும்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாங், அவர் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஸ்லாங், அவர் ஒரு பெரிய சிங்கர், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு ஆர்.என். சதீஷன். பட் இஸ் நோ மோர் நவ், பட் வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நிறைய படங்கள் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் ஈவன் நாயகன்ல கூட அவர் வருவார்னு நினைக்கிறேன். எஸ், நாயகன்ல கூட அவர் வருவார். ஆமாம், இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் நாசர் சார் வந்து ரொம்ப குறிப்பிட்ட சில படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் படங்கள் பண்ணுவாராம். இதை நான் வந்து ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டப்போ, சார் நீங்கள் எப்படி சார் ஆரம்ப காலத்தில் நான் வந்து ஆக்டிங் மேலே ரொம்ப பயங்கர ஈடுபாடாக இருப்பேன், ரொம்ப செலக்டிவாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு யோசிப்பேன், அப்படிலாம் செலக்டிவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி செலக்டிவாக தான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கு வர ஆரம்பித்தார். அதுதான் வந்து உண்மை. அவரும் வந்து சொன்னார், ஓகே அப்புறம் எல்லாரும் விரும்புகிறாங்க, ஜனரஞ்சமான படங்கள் நிறையா இருக்குது, அப்புறம் அந்த படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் என் நடிப்புக்கு தீனி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாசர் சார் வந்து எம்டன் மகன் அப்படி சொல்கிறோம்ல, எம்டன் மகன்லாம் வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், நாயகனில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு வில்லன், அவ்வளோதான், ஒரு வில்லன் கேரக்டர். அந்த வில்லன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறையா அந்த ரஜினி சார் படம்னாவே இந்த கிமிக்ஸ், அதில் கையெழுத்து வாங்கினோன்னே திருப்பி பார்ப்பாங்க, அந்த கையெழுத்து இருக்காது. என்னென்னு பார்த்தா அந்த மையுடைய மகிமை எப்படி, அது 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே போயிடும் அப்படின்னு. அது சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சண்டை, அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று காமா, ஷூட் பண்ணோன்னா டக்குன்னு வந்து என்ன இன்னும் சாகலே சொல்லி பார்க்குறியா, இது புல்லட் ப்ரூஃப் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனடி காம்பார். புல்லட் ப்ரூஃப் எல்லாம் இப்போ நிறைய படங்கள்ல பார்த்தது இல்லை. நான் அந்த படம் தான் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அப்போல்லாம் வந்து தியேட்டரில் வந்து அந்த குழந்தைங்க பார்க்கும்போது புல்லட் ப்ரூஃப் கண்ணா அப்படின்னு பார்க்கும்போது அப்படிங்கும். ஸோ என்னன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். ஓ ஐயோ அவனை சுட்டாங்க செத்துட்டாரா அப்படின்னா, இல்லை அது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்றது, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இது போலியான குண்டு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். வேலைக்காரன் வந்து இப்போ அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காரணம் ரஜினி சாரோட அந்த ஆக்டிங், அவருடைய ஸ்டைலு, அவருடைய பேசுகிற ஸ்டைலு, அதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடுவில் அவர் வந்து இந்த இங்கிலீஷ் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அமலாவுடைய அண்ணங்கிட்ட ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், your brother is a brother. Even though he is elder to his sister, your brother is a brother அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். அருமையாக சொல்லுவார். அது அப்போ வந்து இந்த என்ன சொல்றது, அதாவது பிளஷ் பண்றது அப்படின்னு இப்போ சொல்றாங்கல்ல, வழியிறது, அது பிளஷ் பண்றதுல வைக்கப்படுறது, வழியிறது, அது எப்படி வேணா சொல்லலாம், வழியிறது, ஓகே அப்படியே வச்சுக்கலாம். அப்போ வந்து அமலா வந்து டீ கொடுப்பான், டீ கொடுத்தோன்னே நான் வந்து ஐயோ டீ ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் அந்த ஹோட்டல் டீலாம் வேஸ்ட்டுங்க, நீங்கள் வீட்டில் வந்து டீ போட்டு கொடுத்துக்கோ கையால் அப்படின்னு. ஐயோ இல்லைங்க இது ஹோட்டல் டீ தான் அப்படின்னு. அந்த பக்கம் அந்த தாத்தா கேரக்டர்ல வந்து வி. ராமசாமி சொன்னார், வடியாத சமாளி, உன் கை பட்டதுனாலதான் அந்த டீ நல்லா இருக்குன்னு சொல்லி, உங்க கை பட்டதுனால அது டீ ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது சொல்றது ரொம்ப 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 அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதோடைய இன்னொரு, அதாவது என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு மாபெரும் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ வேலைக்காரன்ல ஒரு இன்னசென்ஸ் கேரக்டர் இருக்கும், குரு சிஷ்யன்ல ஒரு இன்னசென்ட் கேரக்டர் இருக்கும். வேலைக்காரன்ல இந்த இன்னசென்ட்டா நடிச்ச அந்த ரஜினிக்கும், அதாவது இன்னசென்ட், அவரு ஒரு முதலாளிக்கு வேலைக்காரனா இருக்காரு, அப்படி வேலைக்காரனா இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணும், அந்த லிமிட் என்ன. குரு சிஷ்யன்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ரஜினி பிரபு ஃப்ரெண்ட்ஸ், இன்னசென்ட்டா இருக்காரு. அந்த இன்னசென்ஸ்னா என்ன, அவர் வந்து திருடரு, சரி திருடன் ரொம்ப மரியாதையா சொல்லணும், திருடன் கேரக்டரு. ஸோ திருடன் கேரக்டரு இன்னசென்ட்டா இருக்கணும். அந்த இன்னசென்ஸ் என்ன, அது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாரு. நீங்கள் வந்து இப்போ வேலைக்காரன் சொன்ன இல்லையா, கூடிய சீக்கிரம் குரு சிஷ்யன் படத்தை பற்றி நிறைய பேசுவேன். குரு சிஷ்யன் படத்தை பற்றி பேசும்போது நீங்கள் அந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் வேலைக்காரன் பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் நீங்க பார்த்து சும்மா ரஜினி சார் வர்ற சீன்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். ஈவந்தோ இது வரைக்கும் நீங்க ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதில் வேலைக்காரன் படத்தை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதை ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் பற்றி நான் பேச போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.